ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல சில முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. AMCA ப்ராஜெக்ட்ல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, இதன் மூலமா AMCA ப்ராஜெக்ட் எந்த கட்டத்தை நோக்கி நகருது, AMCA போர் விமானம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவது குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க இருக்காங்க. அது என்ன விஷயம், பிரெடேட்டர் பி ட்ரோன்களை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, அந்த ட்ரோன்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கு மேலும் ஒரு நாடு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை எந்த நாடு வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்று இந்தியாவும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற AMCA திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த AMCA திட்டத்தின் மூலமா இந்தியா ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் அப்படிங்கிறது அந்த விமானத்தை எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவின் F-35 விமானம் உலகின் தலை சிறந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானமா தற்போது இருக்கு. அந்த விமானத்துக்கு நிகரான ஒரு விமானத்தை இந்த AMCA திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த விமானங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான காம்பனன்ட்ஸை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தயாரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தோட மிகவும் முக்கியமான குரூஷியல் டிசைன் ரிவ்யூவும் முடிக்கப்பட்டு விட்டது. குரூஷியல் டிசைன் ரிவ்யூ அப்படிங்கிறது அந்த விமானத்துல என்னென்ன ஃபீச்சர்கள் இருக்கணும், அந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி இருக்கும், விமானத்துல என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களுமே முடிவு செஞ்சிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்திய ராணுவம் தொடர்பா முடிவெடுக்கக்கூடிய ஒரு உயரிய அமைப்பு. இந்த அமைப்பு பாரத பிரதமரின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்பு. இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அமைப்போட கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் நடக்க உள்ளது. இந்த கூட்டத்துல AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் AMCA போர் விமானத்தோட புரோட்டோடைப்புகள் உருவாக்கப்படும். கிட்டத்தட்ட 4 புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமானத்தோட ரோல் அவுட் 2026 வருடம் நடைபெறும். இதனை தொடர்ந்து 2027 வருடம் AMCA விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 முதல் 16,000 கோடி AMCA ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்படும். இந்த நிதியை கொண்டுதான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 4 புரோட்டோடைப்புகளை உருவாக்க போறாங்க. இந்த புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் பல்வேறு சிஸ்டங்களை சோதிச்சு பார்க்க போறாங்க. AMCA போர் விமானத்தை இந்தியா 2 டைப்பா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. AMCA MK1 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட முதல்ல டெவலப் செய்வாங்க. இந்த வேரியண்ட்ல அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்படும். இரண்டாவதா AMCA MK2 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த வேரியண்ட்ல தான் இந்தியா புதிதாக டெவலப் செய்ய உள்ள ஹை த்ரஸ்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினை உருவாக்குவதற்கு தான் இந்தியா உலகின் பல முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. AMCA MK2 விமானம் வெறும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடையாது. இந்த விமானத்துல 6th ஜெனரேஷன் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 100 AMCA MK2 விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமானம் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்தியா உருவாக்கியதிலே மிகவும் அதிநவீன விமானமா இந்த விமானம் இருக்கும். AMCA போர் விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து
சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 6500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஆயுதங்களை சுமந்து செல்வதற்கு இந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இன்டர்னல் வெப்பன் பே அப்படிங்கிறது விமானத்தோட உள்புறத்துல ஆயுதங்களை சேமிக்க முடியும். இதன் மூலமா விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிக்க முடியும். AMCA போர் விமானத்தினால அதிகபட்சமா 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கிட்டு சேஃபா ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுதோ அதை தான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. AMCA போர் விமானத்தினால அதிகபட்சமா 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் பல்வேறு ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்த்ரா IR, அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களும் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. AMCA போர் விமானத்தை இந்தியா அதிவேகமா டெவலப் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதற்கு காரணம் நமது எதிரி நாடான சீனாவிடம் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான், துருக்கி புதிதாக டெவலப் செய்து வரும் 5th ஜெனரேஷன் fighterjet விமானத்தை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. துருக்கியும் தன்னுடைய 5th ஜெனரேஷன் fighterjet ப்ராஜெக்ட வேகமா நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தான் துருக்கியிடம் இருந்து 5th ஜெனரேஷன் fighterjet விமானத்தை வாங்குவதற்குள் இந்தியா AMCA போர் விமானத்தை டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அமெரிக்காவிடம் இருந்து 30 பிரெடேட்டர் B ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்புதலை கூடிய விரைவில் கொடுக்க இருக்காங்க. இதற்கு முன்பு இந்தியா 18 பிரெடேட்டர் ட்ரோன்களை தான் வாங்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்தன. ஆனா தற்போது இந்தியா 30 பிரெடேட்டர் B ட்ரோன்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்கா 18 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்கினா அந்த ட்ரோன்களோட தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு மறுத்துட்டாங்க. இதற்காக இந்தியா 30 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்கதா சொல்றாங்க. இந்த பிரெடேட்டர் ட்ரோன் உலகின் தலை சிறந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோனை பயன்படுத்தி அமெரிக்கா பல முக்கியமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஈரானிய ராணுவ ஜெனரல் சுலைமானி மற்றும் அல் கொய்தா தலைவரை அசாசினேட் செய்வதற்கு இந்த ட்ரோன்களை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்காங்க. இது போன்ற உலகின் தலை சிறந்த தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களோட டெக்னாலஜியை வாங்கணும்னா கொஞ்சம் அதிகமா செலவு செஞ்சுதான் ஆகணும். அதற்காக தான் இந்தியா வருங்காலத்தை மனதில் கொண்டு கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில இந்த 30 ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்க போறாங்க. இதற்கு முன்பு இந்திய முப்படைகளுக்கு தலா 10 ட்ரோன்கள் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனா விமானப்படை மற்றும் தரைப்படை தங்களுக்கு 10 ட்ரோன்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னதனால கடற்படைக்கு 14 ட்ரோன்கள் மற்றும் தரைப்படை மற்றும் விமானப்படைக்கு தலா 8 ட்ரோன்களும் கொடுப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை நேட்டோ நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு விற்பனை செஞ்சதே கிடையாது. ஆனா இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்காங்க. இதற்கு காரணம் இந்தியா இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்திய கடற்படையை கொண்டு இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிப்பதற்கு பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம தேவைப்பட்டால் ஒரு யுத்த நேரத்துல இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படை சீன எல்லையில இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிப்புல ஈடுபட போறாங்க. அதனால இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதன் மூலம் சீனாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்றாங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் இது போன்ற உலகின் தலை சிறந்த ட்ரோன்களை தன்னுடைய படையில் இணைப்பதன் மூலம் தன்னுடைய முப்படைகளோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நினைக்கிறாங்க. பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால 4760 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 1700 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ட்ரோன்லையும் ஒரு 5th ஜெனரேஷன் fighterjet விமானத்துல இருப்பது போன்று இன்டர்னல் வெப்பன் பே இருக்கு. இந்த இன்டர்னல் வெப்பன் பேல 360 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்களை இயக்குறதுக்கு ஒரு ஹனிவெல் TPE 33110 டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த பிரெடேட்டர் ட்ரோன்னால அதிக
அதிகபட்சமா 482 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 27 மணி நேரம் பறக்க முடியும். இப்படி தொடர்ந்து இந்த ட்ரோன்னால 27 மணி நேரம் பறக்க முடிகிறதுனால டார்கெட் தனது தாக்குதல் எல்லைக்குள் வரும் வரையில் இந்த ட்ரோன்கள் காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி AGM-114 Hellfire ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், GBU-12 பேவ்வே லேசர் கைடட் பாம்ஸ், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், ஏர் டு ஏர் ஸ்டிங்கர் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்ல அதிக சக்தி கொண்ட லைனக்ஸ் 2 ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடற்பகுதியில் பயன்படுத்துவதற்கு தேவையான மேரிடைம் சர்ச் ரடாரும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய தேஜஸ் விமானங்களை விற்பனை செய்வதற்கு சவுத் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சீனாவும் தன்னுடைய லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை அர்ஜென்டினாவுக்கு விற்பனை செய்வதற்கு போட்டி போடுறாங்க. இதனை தொடர்ந்து மேலும் ஒரு தென் அமெரிக்க நாடு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாடு வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. தற்போது தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க தென் அமெரிக்க நாடு 5 முதல் 8 LCA தேஜஸ் விமானங்களை வாங்க போறாங்க. அந்த நாட்டுடைய விமானப்படையில தற்போது ஒரே வகையான விமானங்கள் தான் இருக்கு. அந்த விமானங்களும் மிக பழைய விமானங்கள். அதனால இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை கொண்டு பழைய விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் 5 முதல் 8 LCA தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா சவுத் அமெரிக்கால தன்னுடைய ஆயுத விற்பனையை இந்தியா தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல சவுத் அமெரிக்க நாடுகள் இந்தியாவிடம் ஆயுதம் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல மேலும் சில நாடுகள் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா சமீப காலமா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை ரொம்பவும் சீரியஸா எடுத்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதத்துல பாரத பிரதமர் அமெரிக்கா மற்றும் ஈஜிப்ட் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்காவுடன் பல முக்கியமான ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. அதே போன்று ஈஜிப்ட் நாட்டிற்கும் பாரத பிரதமர் சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவின் ஆகாஷ் NG, தேஜஸ், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஈஜிப்டுக்கு விற்பனை செய்வது தொடர்பா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.